யோபுவின் பொறுமையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் முடிவை பார்த்தா டபுள் பிளஸ்ஸிங். அவர் இரக்கத்திலும் அவர் அன்பிலும் அவர் மனதுருக்கத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்ப பிதா தம்முடைய குமாரனுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவருக்குள்ள அவர் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள, இயேசுவின் மூலம் பெற்றுக்கொள்ள, அவர் பலியின் மூலம் பெற்றுக்கொள்ள கொடுத்தார். அந்த 7 ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் ஞானம். இயேசுக்குள் வச்ச புதையல் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்களை பிதா தம்முடைய குமாரனுக்குள்ள வச்சார். அறிவு ஒரு ஆவி, ஞானம் ஒரு ஆவி, புத்தி ஒரு ஆவி. இதெல்லாம் இயேசுக்குள்ள பிதா வைத்திருந்தார். இயேசு ஞானம், அறிவு, புத்தி தருகிறார் என்றால் ஒரு சபையின் போதகர் தம்முடைய சபை மக்களுக்கு இயேசுக்குள் இருக்கிற ஞானத்தை தர வேண்டும், இயேசுக்குள் இருக்கிற அறிவை தர வேண்டும், இயேசுக்குள் இருக்கிற புத்தியை தர வேண்டும். ஆனால் இயேசுவை பேசுகிறவர்கள் இயேசு சிலுவையில் உண்டு பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை சபை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ வானத்தை பாருங்களேன், அதோட புத்தியை காமிக்குது. பூமியை பாருங்க, அதோட அஸ்திவாரத்தை காமிக்கிறேன். வேதத்தை வாசிக்காம அறிவு இல்லை, வேதத்தை வாசிக்காம புத்தி இல்லை, வேதத்தை வாசிக்காம ஞானமும் இல்லை. தாவீது ஆலயத்தோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு, இந்த வேதத்தோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. உங்களது ஆலயத்தின் மகிமையை நான் பார்க்கணும். இவனுக்கு ஞானம் இருந்தபடியால் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருந்தான். இவனுக்கு ஞானம் இருந்தபடியால் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். ஐஸ்வர்யம் கர்த்தரின் ஆசீர்வாதம், செல்வம், ஆஸ்தி கர்த்தருடைய ஆசீர்வாதம். சகல தேசத்தாரும் அவன் முகத்தை பார்க்கணும். நானும் முகத்தை பிரகாசிக்கும். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்தேன். இவன் கேட்டது ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை. ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபடியால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் நான் உனக்கு செய்திக்கு முன்னால் ப்ராக்டிக்கல், அதுவும் வார்த்தை தான். ஓகே, லாஸ்ட் வீக் கொடைக்கானல் போயிருந்தேன் 4 days. ப்ரைஸ். அந்த கோக்கர்ஸ் வாக்குன்ற ஒரு பகுதி உண்டு, அது ஒரு பகுதி. அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறேன். காதில் விழுந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள் பாஸ்டர், உங்கள் காதில் விழுந்ததை எங்களுக்கு சொல்லுங்க. என் காதில் என்ன விழுந்துச்சுன்னா, எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது. நான் சிரிச்சுக்கிட்டே போகிறேன். சொல்லுங்க, எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது. இதான் காதில் விழுந்துச்சு. உங்களுக்கு சொல்கிறேன், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று அறிந்து. உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுங்களாம். உங்களுக்கு தான் சொல்கிறாரு. என் காதில் கேட்டதை ஆவியானவங்களுக்கு சொல்கிறாரு. உபத்திரவத்தில் பொறுமை. ஆமென். உபத்திரவத்தில் பொறுமை. யாக்கோபில் ஒரு பவர்ஃபுல் வசனம் உண்டு. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமை பூர்ண கிரியை செய்ய கடவதாம். ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த பலனை தருவாராக. அப்போ ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமை பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ அந்த பொறுமையில் பாருங்க, ஒன்றிலும் குறைவில்லாத, நிறைவு
எல்லா பகுதியிலும் பூரணம் இந்த பொறுமையில் இருக்கு. ஆமென். இந்த பொறுமை ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆபிரகாமை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம், பொறுமை. ரெண்டு பேரும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இருந்தார். அப்போ பொறுமைங்க. இந்த பொறுமையோட இப்போ என்ன சொல்றது? விசுவாசம். இல்லை, விசுவாசம் தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பொறுமை. அப்போ உங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்தோடு இருந்த போதாது, பொறுமையோடு ஆபிரகாம் இருந்தது போல நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கணும். பொறுமைக்கு ஒரு அர்த்தம் கன்சிஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் த சேம். அப்படின்னா ஒரு காரியத்தை மனசில் வச்சிங்கன்னா, விசுவாசித்தா அதுலேயே கன்சிஸ்டன்சியாக உங்கள் மனதை வச்சு இருக்கிறீங்க பாருங்கள், அதுதான் பொறுமை. அது ஆவியானுடைய பலனை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். அந்த கன்சிஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் த சேம். என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன விசுவாசிக்கிறீங்களோ, அதுலேயே உங்கள் மனதை வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் பொறுமை. அதுதான் ஆபிரகாம் சாராளுக்குள் இருந்தது. இன்னும் ஒரு வசனம் சொல்கிறேன். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்களே, கர்த்தரின் முடிவையும் பார்க்கிறீர்களே. அந்த கர்த்தரின் முடிவு எதுலையா? அவர் இரக்கத்திலும் அவர் உருக்கத்திலும் தான் அவனுக்கு டபுளாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுதான் கர்த்தரின் முடிவு. யோபுவின் பொறுமையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் முடிவை பார்த்தா டபுள் பிளஸ்ஸிங். முடிவு எதில்? அவர் இரக்கத்திலும் அவர் அன்பிலும் அவர் மனதுருக்கத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ உங்களை என்ன ஆசீர்வதிப்பது? அவர் இரக்கத்தில், மன உருக்கத்தில், தயவில், அன்பில் தான் ஆசீர்வதிக்கிறார். காதில் கேட்டதை சொன்னேன். நான் காதில் கேட்டதில்ல, இல்லை பிரதர், காதில் கேட்டது எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது, அதான் காதில் கேட்டேன். உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமை. சரி, ஒன்று கொடைக்கானல். ரெண்டாவது, அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட, அவர் பைபிள் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ நல்ல ஒரு பாஸ்டராக இருக்கிறார். போகிறப்பெல்லாம் ரொம்ப ஃபெல்லோஷிப்புன்னு சொல்ல முடியாது, ஆதி காலத்தில் தெரிந்தபடியால் அங்கே கூப்பிடுவேன். 2 பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிடுவார். இப்போ 3வது நாள் பிரேக்ஃபாஸ்ட், கடைசி நாள் தான் ஒரு வீட்டில் சாப்பிட்டு பிரயாணம் கிளம்புவேன். அப்போ 3வது நாள் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண போகிறேன். அந்த 4வது நாள் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர், போன வருஷம் இதே தேதியில் இங்கே இருந்தீங்க. நான் திடீர்னு தான் போனேன், எனக்கு ஒரு யோதனை வந்துருச்சு, போயிட்டேன். போன வருஷம் இதே தேதியில் இங்கே இருந்தீங்க. ஆனால் மனைவி பீலா சொல்லவானான்னு சொன்னால், ஆனால் போன வருஷமும் இதே தேதியில் என் மனைவியுடைய பர்த்டே, இன்னைக்கு இதே தேதியில் என்னுடைய மனைவியுடைய பர்த்டே. எத்தனை பேர் புரியுறீங்க? கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ப்ளஸ் பண்ணும்படியாகவே அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அவங்களுக்கு மறுபடியும் அந்த பர்த்டேயில் போய் அவங்கள ஆசீர்வதிக்கணும். அவங்கள ப்ளஸ் பண்ணும்படியாகவே கர்த்தர் கிரியை செஞ்சார். இதெல்லாம் அவருடைய அந்த புத்தி கட்டாத கிரியை. ஆமென். ஓகே, எட்மோர் காலையில் வந்து இறங்கிட்டேன். எங்கள் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் பேசுவேங்க. இதுலேயும் உங்களுக்கு கர்த்தர் தொடுறாருன்னு எனக்கு தெரியும், இதுலேயும் உங்கள் விசுவாசம் எழுதுறது அப்படின்னு எனக்கு தெரியும். காலையில் எக்மோரில் இறங்கிட்டேன், கர்த்தர் கிரியை சொல்கிறேன். காலையில் எக்மோரில் இறங்கிட்டேன். எப்பயும் பிளஸைக்கு ஃபோன் பண்ணுவேன், அவர் கேபு புக் பண்ணுவாள். அப்புறம் ஏறி வந்துடுவேன். அவளும் கேப் புக் பண்ணிட்டா, நம்பரும் வந்துருச்சு. வருவான்னு பார்த்தா கேபு வரல. என்னன்னு கேட்டால், சார் கேன்சல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா. அதுக்கு மத்தியில் ஒருத்தன், சார் என் ஆட்டோவில் வாங்க, திருமுலாயில் தான், நான் வாங்க சார் அப்படின்னா. அவன் கேன்சல் பண்ணிட்டான். மறுபடியும் எவ்வளோப்பான்னு கேட்டேன். சார் 350 தருங்க அப்படி. நான் 300 தான் தருவேன், வர்றதுன்னா வராட்டி போ அப்படின்ட்டு. சார் 330 சாருக்கு சார் அப்படின்னா. சரின்னு ஏறிட்டேன். ஏறி பார்த்தா அது ஒரு விசுவாசியோடைய ஆட்டோ. எப்படி? அது யாருடைய ஆட்டோ? விசுவாசியோடைய ஆட்டோ. சொன்னது எவ்வளோ? 330. இறங்கணும்னு 400 கொடுத்தேன். அவன் விசுவாசியா?
இப்படி தாங்க ஆண்டவர் அந்த விசுவாசி ஆசீர்வதிக்க, அந்த விசுவாசி இவனை இவன் கேபை கேன்சல் பண்ண வச்சு அந்த விசுவாசி ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உங்களுக்கு சிலர் ஆசீர்வதிக்க வாய்ப்பு கொடுக்கும்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இன்னைக்கு காலையில் வாக்கிங் போவேன் இல்லையா? வாக்கிங் போனேன், மணிக்கடையில் டீ வடை சாப்பிட்டேன். ஆவியானவர் இன்னைக்கு வாக்கிங் என்னை லீட் பண்ணவே இல்லை. எவ்ரி சண்டே வாக்கிங் போயிட்டு மணிக்கடையில் டீ ஒரு வடை சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு அந்நிய பாஷை பேசி, அன்னைக்கு மட்டும் செய்தி கேட்க மாட்டேன், ஃபுல்லாக வாக்கிங் போக 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 அந்த செய்தியை குறித்து ஒரு உருவத்துக்கு ஆவியான கொண்டு வருவார். அன்னைக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து அதை ஃபார்ம் பண்ணி கொண்டு வருவார். அதான் பேசுவேன். இன்னைக்கு வாக்கிங் போகாத திட்டவட்டமாக சொன்னார். வாக்கிங் போகல. ஏன்னா ஆவியிலே நடத்தப்படுதல். சில சமயம் அப்படி தடுத்து நிறுத்துவாருங்க. அதாங்க லெட் பை த ஸ்பிரிட். அப்படி நம்ம நடக்க பழகி கொண்டோமே ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். நாம் அவருடைய வாழ்வில் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது? சொல்ல மாட்டீங்க. பொறுமையாக இருக்க பவர்ஃபுல் வசனம். நீங்கள் பிளஸட் பணிகள் சபையார் லைவில் இருக்கிறவங்க, நான் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய், இந்த வார்த்தை முக்கியம், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமை. சொல்லுங்க, பூரண கிரியை செய்ய கடவது. வலது இடது பக்கத்து பொறுமை பூரணமாக கிரியை செய்யட்டும்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு செய்தி புத்தி திரும்பி வந்தது போட்டாச்சு. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் வேறு இடத்துல தூக்கிட்டு போயிட்டார். அது என்ன? ஞானம், அறிவு, புத்தி. கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் அது நேபுகாத்நேச்சாருக்கு புத்தி திரும்பி வந்தது. அதெல்லாம் மெடிடேட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இன்னைக்கு காலையில் தான் ஞானம், அறிவு, புத்தி. ஏன்னா வாக்கிங் போகாத, திரும்பி வந்துருன்ட்டார்ல. பேசாமல் உட்காந்து தோத்திரம் முன்ன ஆண்டவர் ஞானத்தை குறித்து, அறிவை குறித்து, புத்தியை குறித்த அந்த வசனத்தெல்லாம் ஒன்றுபடுத்தி கொடுத்தார். அதைத்தான் இப்போது கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சொல்லுங்க, ஞானம், அறிவு, புத்தி என்ற இந்த செய்தியில் எங்கள் எண்ணத்தில், எங்கள் ஆத்துமாவில் கிறிஸ்துவின் ஞானம், கிறிஸ்துவின் அறிவு, கிறிஸ்துவின் புத்தி இதுவரை இல்லாத அளவில் எங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்யும்படி இந்த வார்த்தையை நாங்கள் ஒரு மனமாக கேட்டு இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் உதவி செய்யுங்க. பரிசுத்தாவியானவரே, எங்கள் பாஸ்டருக்குள்ளிருந்து அவர் பேசக்கூடாது, நீங்கள் பேசணும். நாங்களும் எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். இப்போ இயேசு குறித்த 2 ரெவலேஷனோட, அது முழு செய்தி இன்னொரு நாள் பேசுகிறேன். இயேசு குறித்த 2 ரெவலேஷனோட உங்களுக்கு செய்தி ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு வாரம் இயேசு குறித்த செய்தி வந்துடுது. அது கர்த்தர் கிருபை. இயேசு குறித்த 2 ரெவலேஷன். ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்க வேண்டாம், 5ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். அப்போ பிதா தம்முடைய குமாரனுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவருக்கு இல்லை,
அவர் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள, இயேசுவின் மூலம் பெற்றுக்கொள்ள, அவர் பலியின் மூலம் பெற்றுக்கொள்ள கொடுத்தார். அந்த 7 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஞானம். 7 ஆசீர்வாதத்தை வாயிலையே இல்லை வாசித்தா நல்லா இருக்கும் இல்லையா? 7 ஆசீர்வாதம். இது இன்னொரு நாள் செய்தி கொடுக்குறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12 5-12 வாசிங்க. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையை, ஐஸ்வர்யத்தை, ஞானத்தை, பலத்தை, கனத்தை, மகிமையை, ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். இதில் ஒன்று ஞானம், விஸ்டம். அப்போ அந்த விஸ்டத்தை இயேசுவுக்குள்ள தேவன் வச்சார். இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். அப்போ ரொம்ப சூப்பராக உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உங்களுக்குள்ள தான், இதெல்லாம் நமக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு தான் இயேசுவுக்குள்ள அதை வச்சார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வருவதற்கு தான் இயேசு அடிக்கப்பட்டார், பாவமானார், சாபமானார். இப்போ அவருக்குள் வச்ச ஆசீர்வாதத்தில் ஒன்று விஸ்டம். இதை பவுல் சபைக்கு எழுதியிருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 2:3 வாசிங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம். அப்போ இயேசுவுக்குள் பவுல் புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்ற அது ஒரு பொக்கிஷம். அது ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம்னா புதையல். இயேசுவுக்குள் வச்ச புதையல் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்களை பிதா தம்முடைய குமாரனுக்குள்ள வச்சார். முதலாவது செய்தியின் தலைப்பு ஞானம், அறிவு, புத்தி. அப்போ இயேசுவுக்குள் ஞானம் வைத்தார். அந்த ஞானம் அவருக்குள் பொக்கிஷமாக ஞானத்தையும் அறிவையும் வைத்தார். ஒன்று. 2வது, இயேசுவில் 7 ஆவி. இயேசுவில் எத்தனை ஆவின்னு கேட்பேன். 7 ஆவின்னு சொல்லணும். இயேசுவுக்குள் எத்தனை ஆவி? 7 ஆவி. வேதத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகள். அப்போ இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் 7 ஆவிகளை வைத்தார். 7 ஸ்பிரிட்ஸ். அந்த 7 ஆவியில் ஒன்று அறிவு. செய்தியின் தலைப்பண்ண ஞானம், அறிவு, புத்தி. அப்போ இயேசுவுக்குள் 7 ஆவி இருந்தது. அந்த 7 ஆவியில ஒன்று அறிவு. வசனம் வாசிங்க. ஏசாயா 11 ஏசாயா 11 ஏசாயா 11:2 ஏசாயா 11:2 வாசிங்க. இங்கே வாசி சீக்கிரம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், போதும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். 7 ஆவி அவர் மேல் வைத்திருந்தார். அதில் 7 ஆவியில் ஒன்று அறிவு, ஒரு ஆவி. ஞானம் ஒரு ஆவி, புத்தி ஒரு ஆவி. அறிவு ஒரு ஆவி, ஞானம் ஒரு ஆவி, புத்தி ஒரு ஆவி. இன்றைய செய்தியின் தலைப்பு ஞானம், அறிவு, சொல்லுங்க, புத்தி. இதெல்லாம் இயேசுவுக்குள்ள பிதா வைத்திருந்தார். நீதிமொழிகள் வாசிக்க வேண்டாம், 2 வாசிக்கிறோம். அவர், அந்த இயேசு கிறிஸ்து சபைக்கு உங்களுக்கு என்ன தருகிறாராம்? ஞானம், அறிவு, புத்தி தருகிறார். அவர் ஞானம் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். அப்போ இயேசுவுக்கு வெளியே ஞானம் இல்லை, அறிவு இல்லை, சொல்லுங்க, புத்தி. சரி, நீங்கள் எல்லாம் இப்போ யாருக்குள்ள இருக்கிறீங்க? இயேசுவுக்குள்ள. அப்போ இயேசுவுக்குள்ள இருக்கிற ஞானம், அறிவு, புத்தி எனக்குள்ள இருக்கு. அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வர்றதான் இந்த பிரசங்கம். இயேசுவுக்குள்ள ஞானம், அறிவு, புத்தி இருக்கு. சாலமோன் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அவர் ஞானம் தருகிறார், இயேசு ஞானம் தருகிறார், இயேசு அறிவு தருகிறார், இயேசு புத்தி தருகிறார். அப்போ இயேசு ஞானம், அறிவு, புத்தி தருகிறார் என்றால் ஒரு சபையின் போதகர் தம்முடைய சபை மக்களுக்கு இயேசுக்குள் இருக்கிற ஞானத்தை தர வேண்டும், இயேசுக்குள் இருக்கிற அறிவை தர வேண்டும், இயேசுக்குள் இருக்கிற புத்தியை தர வேண்டும். அந்த சபை
மறுரூபம் அடைகிறது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் ஞானம், இயேசுவின் அறிவு, இயேசுவின் புத்திக்குள்ள எனக்குடையதாக ஏற்கனவே இருக்கிறது. இப்போ என்ன விஷயம்? அந்த ஞானத்தை, அறிவை, புத்தியை நான் விளங்கி கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்வேன் புரிதல், அடிக்கடி சொல்வேன் விளங்குதல் என்று சொல்வேன். அந்த ஞானத்தை, அறிவை, புத்தியை நான் புரிய, நான் விளங்க, இப்போ எனக்குள்ளே everything from inside to out. I am spirit, have a soul, living in a body. நான் உள்ளான மனுஷனில் பலப்படுதல். இப்போ கொடுத்து வர்ற செய்தியில் இதுவும் ஒரு செய்தி. அப்போ பிரமாணத்தில் ஞானம் சொல்லப்படலை, அறிவு சொல்லப்படலை, புத்தி சொல்லப்படலை. பிரமாணத்தில் கற்பனை, 10 கற்பனை. அப்படி தானே? பிரமாணத்தில் ஞானம், அறிவு, புத்தி சொல்லப்படுச்சா? இல்லவே இல்லைங்க. 10 கற்பனை. கற்பனையின் காரியம் என்ன? இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். இந்த கற்பனையில் ஆசீர்வாதம், சாபம் இரண்டும் சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு நமக்காக சாபம் ஆனபடியால் இனிமே சபை மக்களுக்கு கற்பனை பேசுகிறவர்கள் சாபத்தை சபை மக்கள் மேல் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவை பேசுகிறவர்கள் இயேசு சிலுவையில் உண்டு பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை சபை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அதை புரிய 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 இதில் ஒரே நிலைமையில் இருக்க 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 உள்ளே இருந்து பலவித நன்மைகள், சாட்சிகள் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கற்பனை என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த எபிரேயர் ஏன்னா ஒரு சில விளக்கத்தை சொன்னாதான் உங்களுக்கு இன்னும் புரியும். அது மாத்திரம் செய்தி அனைவரும் கேட்குறாங்க இல்லையா, அவங்களும் புரிவாங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10, எபிரேயர் 9:10 போடுமா? வாசிக. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேற அல்ல. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகள், ரிச்சுவல்ஸ். இங்கே வாசிக்கிறோம் போஜன பானம், பலவித ஸ்நானங்கள் சரீரத்துக்கேற்ற சடங்குகளை அல்லாமல் வேற அல்ல. ஆனால் நியூ கவர்னட்டில் இயேசு பலியான பிறகு சடங்கு சரீரத்துக்கேற்ற சடங்கு அல்ல, இனிமேல் ஆவிக்கும் ஆத்மாவுக்கு அடுத்த காரியம்தான் புதிய ஏற்பாட்டு சபையில் போதிக்கப்பட வேண்டும். சடங்கு அல்ல, பாரம்பரியம் அல்ல. இயேசு என்னுடைய ஞானம், இயேசு என்னுடைய அறிவு, இயேசு என்னுடைய புத்தி. அதற்கு மேலாக அவருக்குள் இருக்கிற ஞானம், அவருக்குள் இருக்கிற அறிவு எனக்குள்ளே பொக்கிஷமாக இருக்கிறது. எனக்குள் பொக்கிஷமாக சொல்லுங்க இருக்கிறது. அப்ப அது சடங்கு சரீரத்துக்கு ஏற்றது, அது நமக்கு இல்லை. ஆனால் அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன ஞானம், அறிவு, புத்திக்கு வரல. சரியாக சொன்னால் இயேசு குறித்த வெளிச்சம் இன்னும் அவங்களுக்கு முழுமையாக இல்லை. ஞானம் பேசுவாங்க, அறிவு பேசுவாங்க, புத்தி பேசுவாங்க. அதெல்லாம் வெளிப்பாட்டிலிருந்து வராது, வெளிப்பாட்டிலிருந்து வராது. அவர்கள் அறிவுக்குள் இருந்து அவர்கள் பேசுவார்கள். ஆனால் ஒரு ப்ரீச்சிங் எதிலிருந்து வரணும்? ஆவியிலே. ஒரு ப்ரீச்சிங் எதில் வரணும்? வெளிப்பாட்டில் ஒரு ப்ரீச்சிங் வர வேண்டும். இங்கே வார வாரம் ப்ரீச்சிங் கேட்குறீங்களே, அது ஆவியிலிருந்து வருது, வெளிப்பாட்டிலிருந்து வருகிறது. அதுதான் ப்ரீச்சிங், அதுதான் சுவிசேஷம். இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். நடபடிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நடபடிகள் புஸ்தகம். இதெல்லாம் புரிய புரிய புரிய
உங்களுக்கு அந்த டவுட்டெலாம் போயிடும். அதனால தான் அது பேசப்படும். இதெல்லாம் புரிய டவுட்டெலாம் போயிடும். இதெல்லாம் புரிய ஒரு தெளிவு வந்துடும். தெளிவு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 14. அப்போஸ்தலர் 6:14 வாசிமா. எப்படி என்றால், நசரனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஸ்தேவானை குறித்து ஒரு நியாயஸ்தலத்தில் விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? நசரனாகி இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு, இயேசுவே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளில் அதை நான் எழுப்புவேன், சரீரமாகி ஆலயத்தை குறித்து சொன்னார். அவங்க எதுக்குள்ளதான் இருந்தாங்க? கட்டடமாகி ஆலயத்துக்குள் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த சரீரம் ஒரு ஆலயம் என்பதை புரிந்தவர்கள் ரொம்ப கம்மி. சரீரம் ஆலயம் என்பதை விட இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறார். ஐயா வாசம் பண்ணுகிறார். இங்க பாருங்க 14. எப்படி என்றால், நசரனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகள், சொல்லுங்க முறைமைகள் அதாங்க ஓட்டி. முறைமைன்னா தொடர்ந்து அந்த செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்கிறது. அதில் மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பழமைவாதிகள். அப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு யூதர்கள் பழமைவாதிகள், உப்பு இருக்கிற பிரிச்சர்ஸ், நியாயப்பிரமாண பிரிச்சர்ஸ் பழமைவாதிகள். இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கின்றான், பழையவைகள் ஒழிந்து போயின, சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. சரி, எபிரேயர் 10 வாசித்தோமே, அதில் இன்னொன்று இருக்கு பாருங்க. எபிரேயர் 10 மறுபடியும் வாங்க. எபிரேயர் 10 அது எது வரைக்கும்? இந்த முறைமைகள், சடங்குகள், சரீரத்துக்கு ஏற்றது எது வரைக்கும்? 9 எபிரேயர் 9:10. எபிரேயர் 9:10 வாசிக்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளை அல்லாமல் வேறல்ல. இவைகள் எது வரைக்கும்? சீர்திருத்தல் காலம் வரும் வரைக்கும். எப்போ வந்துச்சு? இயேசு வந்தார், சீர்திருத்தம் வந்துருச்சு. இயேசு வர்றதுக்கு முன்னால யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தான். அப்பொழுதே சீர்திருத்தல் வந்து விட்டது. ஆனால் இயேசு ஊழியத்துக்கு வந்தபோது அங்கே என்ன ஆகி போச்சு? சீர்திருத்தம். அங்கே யூதர்களுக்குள்ள சீர்திருத்தப்பட காரியத்தில் தேவன் இடைப்பட ஆரம்பித்தார். இயேசுவோட என்ன வந்துச்சு? அடுத்த வசனம் போடுமா? இயேசுவோட என்ன வந்துச்சு? வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசுவுடன் என்ன வந்துச்சுன்னு கேட்பேன். நித்திய மீட்பு வந்துச்சு பாஸ்டர். இயேசுவுடன் என்ன வந்துச்சு? எங்க வந்துச்சு? ஆவியில. ஐயா, இயேசுக்குள்ள என் ஆவியில ஒரு எட்டர்னல் ரிடெம்ப்ஷன், அவர் பலிக்குள்ள, அவர் இரத்தத்துக்குள்ள என் ஆவிக்கு ஒரு எட்டர்னல் ரிடெம்ப்ஷன் வந்துச்சு. என் ஆவிக்கு இனி அழிவு இல்லை. இனிமே இன்னும் சரியா சொன்னா, இயேசுவோட அவருடைய ஜீவன் என் ஆவிக்கு வந்திருக்கு. இன்னும் சரியா சொன்னா, சபை எப்படி நடத்தப்பட வேண்டும்? சபை மக்களுடைய கிறிஸ்துவின் ஜீவனிலும் அந்த ஜீவனில் பரிபூர்ணப்படுகிற போதகத்தை தான் சபைக்கு போதித்து மக்களை கிறிஸ்துவின் பரிபூர்ணத்துக்குள்ள, கிறிஸ்துவின் ஜீவனுடைய பரிபூர்ணத்துக்குள்ள சபை நடத்தப்பட வேண்டும். அதுதான் நியூ கவர்னன்ட் சர்ச், அதான் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். அங்கதான் நடபடிகள் புஸ்தகத்தில் நடப்பித்த தேவனுடைய பரிசுத்தவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அங்கிருந்துதான்
வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஞானம் கிறிஸ்து, அறிவு கிறிஸ்து, புத்தி கிறிஸ்து. அவர் சபைக்கு ஞானம் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். ஆனால் அங்கே ப்ரீச் பண்ணப்பட்டு கொண்டு வருகிறது. இது எல்லாம் வேலை செய்யுதுங்க. இந்த பிரசங்கம் ப்ரீச் பண்ணப்படுதுன்னா இந்த பிரசங்கத்தில் ஆவி இருக்கு, அந்த பிரசங்கத்தில் ஜீவன் இருக்கு. ஆகவே மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் உங்களுக்கு வெறுமையாய் திரும்பாமல் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்தே திரும்பும். என்ன சொன்னா, இப்போ என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஜீவனுக்கு அடுத்தது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் சரீரத்துக்கு அடுத்ததோ பாரம்பரியத்துக்கு அடுத்ததோ அல்ல. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஜீவனுக்கு அடுத்தது, கிறிஸ்துவுக்கு அடுத்தது. ஆகவே அது வெறுமையா திரும்பாது. அது என்ன காரியத்துக்கும் வாயிலிருந்து புறப்பட்டு வசனம் புறப்பட்டுச்சோ அந்த காரியத்தை அங்கே செய்யும். அந்த காரியம் அங்கே உள்ள நடக்கும். மாற்றம் ஏற்படும், விசுவாசம் உண்டாகும், தைரியம் உண்டாகும். அவர்களுக்கு நல்ல உணர்வு, அதாவது தேவனை குறித்த உணர்வு, வார்த்தை குறித்த உணர்வு உண்டாகும். அவளுக்கு என்ன இருக்காது? கில்ட்டி கான்சியன்ஸ் இருக்காது, குற்ற உணர்வு இருக்கவே இருக்காது. ஏனென்றால் என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அவர் வார்த்தை, அவர் ஜீவன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஆவியாய் ஜீவனா இருக்கு. அப்ப நான் பேசுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னது போல, இங்கே நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை, ஆவியானுடைய வார்த்தை. அது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறபடியால் அது உள்ள உங்களுக்குள்ள வேலை செய்யுது. அது காணக்கூடாத ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கான செயல்பாடுகள் மேலையும் நடந்துகிட்டு இருக்கு, உள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது அது வெளிப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பிதாவுடைய விஷ்டத்தை உங்களுக்கு காமிக்க போறேன். இயேசுவுக்கு யார்கிட்ட விஷ்டம் வந்துச்சு? பிதாவிடத்திலிருந்து. பிதாவுடைய விஷ்டத்தை நம்ம பார்க்கணும். பிதாவுடைய விஷ்டம் நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 3:19, நீதிமொழிகள் 3:19, 20 வாசிங்க. கர்த்தர் ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அடுத்த வசனம், அவருடைய ஞானத்தினால் ஆழங்கள் புரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்தது. 19 போடுமா? கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இங்க ஞானமும் வருது, புத்தியும் வருது. கர்த்தர் டாடி ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. பிதா என்னவா இருக்கிறார்? ஆவியார். பிதா என்னவா இருக்கான்னு சொல்லுவேன், ஆவியா இருக்கு. பிதா என்னவா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியில ஒண்ணு ஞானம். அப்ப அவருக்குள் இருந்த ஞானம், ஆவியா இருக்கிற டாடிக்குள் இருந்து ஞானத்தினாலே பூமி என்ன படுத்தினாரா? இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த பூமிக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்கிறாருப்பா. அவர் தம்முடைய ஞானத்தினால இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்தி. உங்க வீட்டுக்கு அஸ்திவாரம் இருக்கு இல்லையா? சபைக்கு அஸ்திவாரம் யார் தெரியுமா? இருங்க 1 கொரிந்தியர் 3 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல இருக்கிறீங்க. ஏனென்றால் ஜீசஸ் இங்கே ப்ரீச் பண்ணப்படுகிறார். ஒருவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டினான். அந்த கன்மலமாய் இயேசு கிறிஸ்து. இங்கே கன்மலையாக இயேசுவுக்குள், இயேசுவின் வெளிச்சத்துக்குள் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள் கட்டப்பட்டு வருகிறார்கள். நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்வதை விட
இந்த கல்லின் மேலே சபையை அவர் கட்டி வருகிறார். ஆகவே பாதாளத்தின் வாசல் சபையை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வது இல்லை. ஐயா, உங்களை அவர் கட்டி வர்றார் ஐயா. கர்த்தர் நாணத்தினால் பூமியை சொல்லுங்க அஸ்திவாரப்படுத்தி, புத்தியினாலே வானங்களை. அவர்கிட்ட நாணம் இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு. இந்த ரெண்டுமே ஆவி. நாணத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி, புத்தியினாலே வானங்களை என்ன பண்ணாரா, எஸ்டாப்ளிஷ். புத்தினால வானம். அவர் இப்போ வானத்தை பாருங்களேன், அது ஒரு புத்தியை காமிக்குது. பூமியை பாருங்க, அதோடைய அஸ்திவாரத்தை காமிக்கிறது, அவருடைய செயல்பாடுகளை காமிக்கிறது. இப்போ அடுத்த வசனம் போடுமா. அவருடைய நாணத்தினால ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் என்ன பெய்கிறது சொல்லுங்க, பனியை பெய்கிறது. அவருடைய நாணத்தினால ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை. அவர் நாணத்தினாலையா. மறுபடியும் சொல்றேன், அவர் ஆவி. நாணம் ஆவி, அறிவு ஆவி, புத்தி ஆவி. இந்த ஆவிக்குள்ளதான் பிதாவுடைய துவக்கம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆவி என்று சொல்லும்போது அவர் என்ன பண்ணாரு, ஆவியாய் இருந்தவர் உண்டாக்கடவது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. ஆதாமுக்கு தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியில ஊதினான், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அதனுடைய ஒரு அர்த்தம், அவன் பேசுகிற ஜீவி ஆனான். He became as a speaking being. அப்ப நீங்க பேசுகிற அந்த ஜீவன் தான் உங்களுக்குள்ள இருக்கு. உங்க வார்த்தையை பேசக்கூடாது, இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களை அப்படிதான் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட போது நீங்கள் ஸ்பீக்கிங் பீயிங் ஆனீர்கள். அப்போ பிதா ஆதியா 1ஆம் அதிகாரத்தில் எப்படி பேசினாரோ அப்படியாக உங்கள் ஆவியிலிருந்து வாயின் மூலம் பேச 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 உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் பேச்சினால, உங்கள் விசுவாச பேச்சினால, விசுவாச அறிக்கையினால நீங்கள் உங்களுக்கு உண்டு பண்ணி கொள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் புரியுறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஆவி, ஞானம் ஆவி, அறிவு ஆவி, புத்தி ஆவி. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் விளங்கிக்கிட்டா போதும், புத்திக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு நம்ம சபையை எல்லாரையும் அந்த ஞானம், அறிவு, புத்தி என்ற பெரிய வெளிச்சத்தினால நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி உங்கள் மனதில், ஆத்துமாவில் ஞானத்தையும் இதுதான் அந்த இடம். ஞானம் வெளிப்படுகிற இடம், அறிவு வெளிப்படுகிற இடம், புத்தி வெளிப்படுகிற இடம். இதுதான் அந்த இடம். ஆகவே இந்த மனது, இந்த உணர்வு, இந்த ரெண்டுக்குள்ளும் இன்று பேசுகிற வார்த்தைக்குள்ள உங்கள் மனதிலும் உணர்வுகளும் ஆவி, ஞானம், அறிவு, புத்தியை உங்களுக்குள் ஆவியானவர் பலமாய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராக. ஆமென். இயேசு சொன்னார், பரமபிதா நடாத நாற்றெல்லாம் பிடுங்கப்படும். இது யாரை குறித்து சொன்னார்? நியாயப்பிரமாணக்காரர்களை குறித்து சொன்னார். இவங்க நியாயப்பிரமாண மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசுவிட்ட இவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்பியூட்டுக்கு வந்தப்ப உம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் ஆகாரத்தை சாப்பிடுகிறார்கள், கற்பனையை மீறுகிறார்கள் என்று சொன்னபோது இயேசு சொன்னார் அவங்கள்ட்ட, யூதர்கள்ட்ட, மத தலைவர்கள்ட்ட இயேசு என்ன சொன்னார்? நீங்கள், மோசே உங்களுக்கு சொன்னார், தகப்பனை தாயும் கணமண்ணுவாயாகன்னு சொன்னார். நீங்களும் உங்களுக்கு ஒரு கற்பனை உண்டாக்கி தகப்பனுக்கும் தாய்க்கும் மாதம் மாதம் ஒரு பணத்தை கொடுத்துட்டா போதும். பணத்தை ஏன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நீ ஒரு புதிய கற்பனையை கொண்டு வந்துட்டப்பா. அது மோசே சொன்ன கற்பனை இல்லை, நீயே மோசே சொன்ன கற்பனை மீறிட்டேன்னு அவங்களுக்கு சொன்னார். சரி, தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன பண்ணணும்? தகப்பனை தாய் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கனம் பண்ணணும். தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் நல்லா வசதியில், ஆசீர்வாதத்தில் நல்ல பணம் வெயிட்டாக இருந்தால் அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு உதவியை செய்யணும்.
உங்களால் ஏன்ற உதவியை செய்யணும். அது ரொம்ப சாதாரணம் நினைக்காதீங்க, அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ணுவாயாக? சொல்லுங்க, கனம் பண்ணுவாயாக. ஆமென். இப்போதான் இவங்களுக்கு சொன்னார். சீசர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதை கேட்டு அவங்க இடர்ல அடைஞ்சாங்க அப்படின்னு சீசர்கள் சொன்னாங்க. ஆனால் இயேசு அவங்கள்ட்ட சொன்னார், என் பரமபிதா நடாத, இவங்க எல்லாம் என் பரமபிதா நடாத நாட்டை நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 98% சர்ச்சில் பரமபிதா நடாத நாற்றை ரிலிஜன் போதகம், மத போதகம், மனுஷ போதகம், சரீரத்துக்கு அடுத்த போதகத்தை நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னது இவங்களுக்கு பொருந்தும். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை புரிச்சுட்டீங்க? வேதத்தில் நீதிமொழிகளில் ஒரு ஸ்திரீ இருக்கிறா, குணசாலியான ஸ்திரீ. தன் வாயை சொல்ல மாட்டேங்க, நாணம் விளங்க திறக்கிறாளாம். அப்போ உங்கள் வாயை திறந்தாவே நாணம் தான் விளங்கணும். ஹலோ, என் வாயை ரொம்ப அப்போ மூட வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான், தன் வாயை மூடுகிறவனோ நாணம் அடைவான். எங்க சாலமோன் சொல்றாரு, நாணவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்புவிக்கலாம். இங்க பேசுகிற போதகம் ஜீவ ஊற்று, ஜீவனை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிற ஊற்று. இதனாலே இந்த போதகத்தை கேட்பவர்கள் மரண கன்னிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணப்படுவீர்கள்? சொல்லுங்க, தப்புவிக்கப்படுவீர்கள். சரியா சொன்னா, அவர்களில் பலவீனன் ஒருவனும் இல்லை, ஒருவனுக்கு ஒரு குறையில்லை. ஆகவே அவங்க ஆரோக்கியத்திலும் சுகத்திலும் ஞானவானுடைய போதகத்தை கேட்பவர்கள் ஆரோக்கியத்தில் இருப்பாங்க, சுகத்தில் இருப்பாங்க, விசுவாசத்தில் இருப்பாங்க, நம்பிக்கையோடு இருப்பார்கள், தைரியத்தோடு இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவனும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, தாவீதை கூட காமிக்கிறேன். சங்கீதம் 119, ஒரே ஒரு பர்சனை காமிக்கிறேன். 119 சங்கீதம், 97, 98, 99, 97 வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். சங்கீதம் 1, உமது வேதத்தில் பிரியமாயிருந்து, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நாள் அது என் முடியுமா? முடியும். ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வந்து அதான் தியானம். உமது வேதத்தில் முதல்ல புரிய வேணும். ஐயோ, பைபிளை வாசிக்கணும்பா. அது ரிலிஜனாக வாசிக்கிறதுல ஒரு 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 நாளைக்கு 5 அதிகாரம் வாசித்தாச்சுப்பா. எப்பா, அது ரிலிஜன் சிஸ்டர், அது ரிலிஜன் பிரதர். இல்லை, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அடுத்த வசனம், நெக்ஸ்ட். நீர் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு என்ன ஆக்கிட்டாரு? யாரிலும் சத்துருக்களிலும் உமது வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அடுத்து, நீர் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக நாணமுள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே கூட இருக்கிறது. என் சத்துருக்களிலும் என்னை அதிக என்ன நாணம்? சொல்லுங்க, சொல்லுங்க, அதிக நாணம். சொல்லுங்க, அதிக நாணம். சொல்லுங்க, அதிக நாணம். சொல்லுங்க, அதிக நாணம். நாணம் வேணும் பிரதர், புத்தி வேணும். இங்கே தான் இருக்கு. வேதத்தை வாசிக்காம நோ விஸ்டம். வேதத்தை வாசிக்காம அறிவு இல்லை, வேதத்தை வாசிக்காம புத்தி இல்லை, வேதத்தை வாசிக்காம ஞானமும் இல்லை. தாவீது ஆலயத்தோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு, இந்த வேதத்தோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. உமது ஆலயத்தின் மகிமையை நான் பார்க்கணும். அநேகம் 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உமது ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நான்
தெரிந்து கொள்வேன். அடுத்த வசனம் சூப்பரா இருக்கும். அடுத்து போடுமா. உம்முடைய சாட்சிகள் என் உம்முடைய வேதம் என் தியானம். இந்த வேதத்தில் இருக்கிற சம்பவங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதான் சாட்சி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாட்சி, அப்புறம் எகிப்தில் சாட்சி, புறப்பட வச்சது சாட்சி, வனாந்திரத்தில் சாட்சி, கிங்டம் அவங்களுக்கு விரோதமாக வந்தப்போ தேவன் செய்த செயல்பாடுகள் சாட்சி, இயேசுவின் சிலுவை சாட்சி, இயேசுவின் உயிர்த்தெழுதல் சாட்சி, இயேசுவின் அற்புத அடையாள சாட்சி. இது எல்லாம் அப்படி மனசில் கொண்டு வா. ஏதோ ஒரு தியானத்தை வச்சுக்கங்களேன். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தது, பின்னால் துரத்துவேன் ஓடுவேன் திறந்தது, அவங்க செத்து போனது, அதெல்லாம் சாகடித்தது, எரிக கோட்டை அலங்காரம் இடிந்து விழுந்தது, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷித்தது, மரித்த லாசர் உயிரோடு எழுப்பினது, அது எல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பிக்சர் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய், பாஸ்டரை விட அறிவு வந்துடுமா? அப்படி அறிவு வரணும்னு தான் அறிவுள்ள பாஸ்டர் அறிவை குறித்து, ஞானத்தை குறித்து, புத்தியை குறித்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கிஃப்டில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஞானம், 2வது கிஃப்ட் அறிவு. வரம்யா, அப்புறம்தான் விசுவாசம், அப்புறம்தான் தீர்க்கதரிசனம் சொல்லுதல், அப்புறம்தான் அற்புதம், அப்புறம்தான் நவமான பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், பாஷைகளை பேசுதல். இந்த 9 வரத்தில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் விஸ்டம், ஞானம். புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. மார்க் 6, இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அவனே சொல்றான் கொடுக்கப்பட்ட ஞானம். அப்ப இவருக்கு ஞானம் கொடுத்தவர் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா 7 ஆவிகளை பார்த்தோம், அதுல ஒரு ஆவி ஞானம். அப்ப இயேசு ஒவ்வொரு நாளும் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார். அந்த ஹோலி ஸ்பிரிட் ஞானம் இவருக்குள்ள ஆப்ரேஷன் ஆகிக்கொண்டே இருந்தது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஞானம் என்ற ஆவிக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு நாள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆப்ரேட் ஆக முடியும். கர்த்தர் பிராக்டிக்கலாக பேசிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட் சாலமோனுக்கு போக போகிறோம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 10:1 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுதலைகளால் அவளை சோதிக்கிறதற்காக, அடுத்த வசனம், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ண சொல்லுங்க, சம்பாஷித்தாள். சரி, 6 வாசிங்க. 6 போடுமா. ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய நிர்வாகத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி. இவ சீபா தேசத்தில் இருக்கிறா. எருசலேமிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை குறித்தும் வர்த்தமானங்களை குறித்து செய்தி கேட்டால் இப்போ அது மெய்தான், மெய்யாயிற்று என்று சொல்வதை பார்க்கிறோம். ஓகே, பாருங்க, ஞானத்தின் ஆசீர்வாதத்தை வாசிக்கிறேன். 7ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து 7ஆம் வசனம். நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும், ஞானத்தோட என்ன சேர்ந்திருக்கு? பிராஸ்பரிட்டியா, விஷ்டத்தோட செல்வம்.
கிரைஸ்ட் நாணம். இவனுக்கு செல்வத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. நாணத்தோட செல்வம் சேர்ந்துருக்கு. நாணத்தோட அங்கே செல்வம் சேர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பாருங்க மறுபடியும் 23 10:23 வாசிங்க. 10:23 வாசிங்க. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும், பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் நாணத்திலும் ஐஸ்வர்யத்திலும், இவனுக்கு கொடுக்கப்பட்ட நாணம் அவர் கொடுத்தார். இந்த பைபிளை கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சிம்பிளாக அவர்கிட்ட பேசுங்க. பெரிய வசனம்லாம் சிம்பிளாக அப்பாட்ட பேசுகிற மாதிரி, அப்பா இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி நான் வேலை செய்யணும், இன்றைக்கி என் புருஷன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய விஷ்டம் எனக்கு தேவை அப்படின்னு அவர் விஷ்டத்தை அவர்கிட்ட கேளுங்க, வாசிங்க. அந்த நாணம் உங்களை அங்கே பார்க்குறோம். செல்வமும் நாணமும் இங்கே பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் நாணத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். இவனுக்கு நாணம் இருந்தபடியால் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் நாணம் உள்ளவனாய் இருந்தான். இவனுக்கு நாணம் இருந்தபடியால் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். நீதிமொழி வசனம் உண்டு, கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை, இந்த நாணத்தினாலே எங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஐஸ்வர்யம் கர்த்தரின் ஆசீர்வாதம், செல்வம் ஆஸ்தி கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், சாலமோன் இருதயத்திலே தேவன் அருளிய நாணத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை, ஏங்க அந்த வார்த்தை கவனிங்க, சாலமோன் இருதயத்தில் தேவன் அருளிய நாணத்தை கேட்கிறதுக்காக சகல தேசத்தாரும் அவன் முகத்தை பார்க்க வந்தாங்களாம். நாணம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். சகல தேசத்தாரும் அவன் நாணத்தை கேட்கிறதுக்காக அவன் முக தரிசனத்துக்கு வந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாணத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, நாணத்தில் செல்வம் இருக்குது, நாணத்தில் உங்களை தேடி எல்லாரும் வருவார்கள். அப்படியாய் கர்த்தர் உங்களை என்ன படுத்துவார் சொல்லுங்க? கனப்படுத்துவார். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். கர்த்தர் சாலமோனுக்கு என்ன சொல்லுங்க? தரிசனமானார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். 1 ராஜாக்கள் 3:5 வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நெருமையுமாய் உமக்கு முன்பாய் நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். 2 சொல்கிறான். எங்கள் அப்பாவுக்கு பெரிய கிருபை செஞ்சீங்க, மேய்ப்பனாகி அவனை ராஜாவாக்கினீங்க, அவருக்கு பெரிய கிருபை செஞ்சு இந்த கிருபை இந்நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு, எங்கள் அப்பாவுக்கு கிருபை செஞ்சீங்க, அந்த கிருபைக்குள்ள ஒரு குமாரன் அவனுக்கு தந்தீங்க. ஐயா, சாலமோன் பிறப்பு சரியான பிறப்பல்ல. உலகப்பிரகாரமான சாலமோன் பிறப்பு சரியான பிறப்பல்ல. ஆனால் தேவ தீர்மானத்தில் அது தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் பிறப்பு. தாவீதுக்கு அடுத்தபடியாய் அவனுக்குரிய அந்த இடத்துல வரும்படி அதோனியா தன்னைத்தானே உயர்த்துவதற்கு முற்பட்டான். அநேகரை தன் பக்கம் சேர்த்து கொண்டான். ஆனாலும் தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி அங்கே சாலமோனை
தாவீதுக்கு அடுத்த நிலைமையிலே ராஜாவாய் கொண்டு வந்தார். அது தீர்க்க தரிசனம். இவன் சொல்கிறான், அவருக்கு கிருபை செஞ்சுங்க, அந்த சிங்காசனத்தில் உட்கார ஒரு குமாரன் அவருக்கு தந்தீங்க. இப்போ வாசிங்க அடுத்த வசனம். இப்போது என் தேவனாய் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தாசனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இவன் அம்மாவோடே இருந்தவன், பத்சேபாவோடே இருந்தவன். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதோனியா காலாட்கள் கூட இருக்கிற ஆட்களெல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறான். இவன் யாரையும் சேர்க்கலை. எப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஒன்றும் தெரியாதுனாவே உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கின்றேன். அடுத்த வசனம். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தை எண்ணிக்கை அடங்காததும் இலக்கத்துக்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறிக்கவும் அடியனுக்கு நாணமுள்ள இருதயத்தை தந்திரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றார். அடியனுக்கு நாணமுள்ள இருதயத்தை, சரியா கேட்டான். என்ன வேணும்? இவன் என்னெல்லாம் எதிர்பார்த்துச்சு? அப்பா மேலே, கிருபை மேலே, நான் இதுக்கு தகுதி இல்லை, இப்போ ஏராளமான ஜனத்துக்கு ராஜா ஆயிட்டேன், இவர்களை நடத்துவதற்கு நன்மை தீமை என்று வகையறுப்பதற்கு நாணமுள்ள இருதயத்தை எனக்கு தந்திரணும். ஆமென். ரொம்ப சூப்பர். 16 வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனையும் கேளாமல், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு நீ வேண்டிக் கொண்டபடியால் என் வார்த்தையின்படியே ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்தேன். இவன் கேட்டது ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை தான். இவன் எண்ணம் ஜனங்கள் மேல் இருந்தது. இவன் எண்ணம், இவங்களை நான் நியாயம் விசாரிக்கணும், இவங்களுக்கு நல்லதான் நீதி செய்யணும், நன்மை தீமை என்று வகையறுக்கணும். இது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நான் சொல்கிறேன், அதைத்தாரு இதைத்தாருன்ற விண்ணப்பம்லாம் நமக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதைத்தான் விளங்கி இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீடித்த நாட்களை கேட்கல, எதிரியின் ஜீவனை கேட்கல, நீ நாணமுள்ள இருதயத்தை கேட்டபடியால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நாணத்தையும் நான் உனக்கு தந்தேன். ஆமென். இன்னைக்கு நாணம், அறிவு, புத்தி, இதை வாசிக்கணும். உங்கள் எல்லா காரியத்திலும், படிப்பு காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் வளர்க்கிற காரியம், தொழில் காரியம், சமுதாயத்துக்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் அப்போதைக்கு அப்போதுக்கான விஷ்டத்தை கர்த்தர் தருவார். நாணமே முக்கியம். எதை சம்பாதித்தாலும் நாணத்தை நாணம் தான் முக்கியம்னு சாலமோன் சொல்றாரு. எதை சம்பாதித்தாலும் நாணத்தை சம்பாதி. இந்த வேதத்தை நல்லா கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் வாசித்தா நாணம் உங்கள் இருதயத்தில் பிரவேசிக்கும். நாணம் ஒரு பொக்கிஷம், அறிவு ஒரு பொக்கிஷம், புத்தி ஒரு பொக்கிஷம். அந்த நாணம் அறிவு என்ற பொக்கிஷம் இயேசுவுக்குள் இருந்தது. அது பிதாவிடத்திலிருந்து நாணத்தை இயேசு உடையவராய் இருந்தார். 7 ஆவியில் ஒரு ஆவி நாணத்தின் ஆவி. இயேசு மேலிருந்த 7 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் நாணத்தின் ஆசீர்வாதம்.
ஆகவே சபை எதனாலே கட்டப்பட வேண்டும்? வாசித்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1, 2. 9, 1, 2 வாசிங்க. நாணம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த சந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. நாணம் தன் வீட்டை கட்டி. நாணம் இயேசு. தன் வீடு சபை அவருடைய வீடு, அதை அவர் கட்டுகிறார். உங்க வீடு அவருடைய வீடு தான். நாம் அவருடையவர்கள். நமக்குரியது எல்லாம் அவருடையது. அவர் கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டார்கள். கட்டுகிற பிரயாசம் அவர்கிட்ட ஃபுல்லாக எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். எப்பா, என் குடும்பம், ஃபேமிலி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தர்றேன். நீங்கள் தான் கட்டுகிறவர். எங்கள் வீடு நீங்கள் கொடுத்தது. எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உயர்வு, வேலை, தொழில், எல்லாம் ஐஸ்வர்யம், சுகம் எல்லாம் நீங்கள் கொடுத்தது. ஆகவே முழுமையாக நீங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டுப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவை நாணம். என் புருஷனுக்கு தேவை, என் மனைவிக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. அந்த நாணமாகிய வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் கனமும் செல்வமும் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3, 1, 2, 3. என் மகனே, என் போதகத்தை எப்பா, என் போதகத்தை நீ மறவாத. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இருக்க அவைகள் என் போதகம், என் கட்டளை, அவைகள் உனக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும். அல்லேலூயா. அவைகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களை சமாதானத்தை தீர்க்காயுசையும் பெருக. அடுத்த வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாது. அவைகளை உன் கழுத்திலே, அவைகளை உன் இருதயமாகிய பலகைகள் எழுதிக்கொள். அடுத்து, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும். தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் அதனால் தயவை பெறுவாய், நற்புத்தியை பெறுவாய், உதவி பெறுவாய், நன்மைகள் வரும், ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியையும் பெறுவாய். அதே அதிகாரத்தில் 13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானத்தை, இயேசுவை கண்டுபிடிச்சிட்டியா? நீ பாக்கியவான். இயேசு வெளிச்சம் இருக்க சபையில் இருக்கிறையா? நீ பாக்கியவான். ஞானத்தை கண்டாடுகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுமொன்னிலும் உத்தமானது. முத்துகளை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் கனமும் செல்வமும். செல்வமும் தீர்க்காயுசும் கனமும் ஞானமாகிய கிறிஸ்துவுக்குள், ஞானமாகிய இயேசுவுக்குள், அறிவாகிய இயேசுவுக்குள், புத்தியாகிய இயேசுவுக்குள் உங்களுக்கு கனம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும்